குட் மார்னிங். நீங்கள் நன்றாயிருப்பதற்கு உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுடைய குடும்ப முன்னோர்களுடைய சாபங்கள், வம்சாவளியில் செய்த தவறுகள் உங்கள் மேல் வரும் என்ற நம்பிக்கை இருக்கும் என்றால் அந்த நம்பிக்கையை விட்டு வெளியே வாருங்கள். உங்கள் பிதாக்கள் புளிப்பான திராட்சை காய்களை சாப்பிட்டு இருக்கலாம். உங்களை ஒரு பாரகமான சூழ்நிலையில் வைத்திருக்கலாம். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு அந்த பழைய மண்டலத்தில் நீங்கள் இல்லை. இன்று நீங்கள் தேவன் மேல் கட்டப்படுகிற பரிசுத்த ஆலயமாக இருக்கிறீர்கள். தேவன் கட்டி எழுப்புகிற வாசஸ்தலமாக, மாளிகையாக இருக்கிறீர்கள் என்று எபேசியர் 2:20 சொல்லுகிறது. அப்படி இருக்க வம்சாவளியாக வந்த கஷ்டங்கள், தரித்திரங்கள், நோய்கள், சாபங்கள் எங்களுக்கு இல்லை என்று தைரியமா சொல்லுங்க. என்னுடைய மனைவியை, கணவனை, பிள்ளைகளை பாதகமான முன்னோரினுடைய சாபங்கள் தடுத்து நிறுத்த முடியாது என்று தைரியமா விசுவாசத்தோடு உறக்க சொல்லுங்க. நாங்கள் ரோமர் 6:5 உயிர்த்தெழுந்த சாயலில் இணைந்து ஒன்றாகவே இருக்கிறோம். எங்களுக்குள்ள உயிர்த்தெழுந்த வல்லமை நிரந்தரமாக இருக்கிறது. எங்களுக்குள் இயேசுவின் மரணத்தின் வல்லமை இருக்கிறது. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை இருப்பதால் குடும்ப வம்சாவளிகள் மூலமாக வந்த தீமையும் எந்த சக்தியும் எங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது என்பதை நான் பிரகடனப்படுத்துகிறேன், உறக்க சொல்லுகிறேன். நச்சின்னு சொல்லுங்க. அப்படி சொல்லல என்றால் உங்களை எந்த சக்தியும் மேற்கொள்ளாது. நாளை சந்திப்போம் இதை விட நல்ல வார்த்தையோடு. God bless you.